அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிறந்த மாதத்திற்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பிறந்த மாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எண்கணிதப்படி ஒரு பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த வகையில நவம்பர் மாதத்துல பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது, அதேபோல இவருடைய தொழில் மற்றும் உத்தியோகம் இதெல்லாம் பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது, இவருடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதில தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த நவம்பர் மாதம் அதாவது மாத வரிசையில் 11வது மாதமா வரும். ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம், அற்புதமான ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தனிமை விரும்பிகள், மௌனமானவர்கள் அப்படிங்கிற பெயரெல்லாம் எடுப்பாங்க. ஆகவே இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கிறது தான் இவர்கள் வந்துட்டு ஒரு பாக்கியமா நினைக்கிறாங்க. தனிமை தான் இவர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்குது, தனிமையில் இருக்கிறது தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்துல ரகசியங்களை மற்றவர்கள்ட்ட இவர்கள் எளிமையில பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ரகசியங்களை காக்கக்கூடியவர்களாகவும் கவலைகளை காக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த தந்திரமான உலகத்துல தன்னுடைய சுயத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக இவர்கள் எப்பொழுதும் தனிமையில தான் இருக்க விரும்புறாங்க. அதே சமயத்துல இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் மற்றவர்களிடையில நல்லா பழகுறாங்க, ஆனா ஒரு லிமிட்டா இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டா இருக்கும். இவருடைய விதிகளுக்கு உட்பட்டு மட்டும் தான் பழகுவார்கள். ஆனா நல்லா பழகக்கூடியவர்கள், மனம் விட்டு நல்லா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே பழகுவார்கள். எல்லாத்துலயுமே ஒரு லிமிட் இருக்கும். இவர்கள் தனிமையில இருக்கிறப்ப கூட நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை புரிந்து கொள்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம். இவர்கள் இருக்கக்கூடிய அந்த தனிமை பெரும்பாலும் இவர்களை வந்துட்டு மற்றவர்கள் தவறுதலாக புரிந்து கொள்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இவர்கள் தனிமையில இருக்கும்போது எந்த மாதிரியான மனநிலை இருக்காங்க அப்படிங்கறதை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க சோகமா இருக்காங்களா, மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே மற்றவர்களுக்கு மற்றவருடைய கண்கள்ல இவர்கள் படும் பொழுது இவர்கள் வந்துட்டு தவறுதலா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா மனதளவுல மென்மையானவர்களா இருப்பாங்க. அதே போல இனிமையானவர்களா இருப்பாங்க. மென்மையும் இனிமையும் இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் நம்ம சொல்லலாம். அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் இவருடைய பொழுதுபோக்குக்காக, இவருடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. யாரையுமே காயப்படுத்துறதுக்கு பெரும்பாலும் இவர்கள் விரும்புறது கிடையாது. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்களுடைய ட்ராக்ல இவங்க அப்படியே மகிழ்ச்சியா பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்கள் இருக்கக்கூடிய அந்த பொறுமை குணத்தினால மற்றவர்கள் காயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இவர்கள் மனதளவுல மற்றவர்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுமை குணத்தினால மற்றவர்கள் உறவுல, அதாவது இவருடைய உறவு நிலையில இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணை இன்னும் யாராச்சும் கவலைப்படுறதுக்கு அப்படி இல்லைன்னா வருத்தப்படுறதுக்கு, காயப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செய்யாத தவறுக்காக தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும், செய்யாத தவறுக்காக பல நேரங்கள்ல பழிகளை சுமக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமான குணத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது இவர்கள்ட்ட ஒரு மிகச்சிறந்த கற்பனா சக்தி அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே தனிமையில எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே கற்பனா சக்தி அப்படியே மைண்ட்ல அப்படியே ஒன்று ஓடிட்டு இருக்கும். மிகச்சிறந்த கற்பனா சக்தி இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள்லாம் நல்ல ஒரு டைரக்டரா இருப்பாங்க, நல்ல ஒரு ரைட்டரா இருப்பாங்க. இவருடைய கற்பனா சக்தி அப்படிங்கிறது அளவற்று இருக்கும், அழகா இருக்கும். புதுமை அப்படிங்கிறது இவர்களுடைய அடிப்படை குணத்துல ஒண்ணு. புதுமையான ஒரு விஷயம் வருது, புதுமையை கிரியேட் பண்றது, நியூவா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். புதுமைக்கு டக்குனு இவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க. புதுமையான பழக்க வழக்கங்களுக்கு தன்னை வந்துட்டு தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. புதுமை விரும்பிகளா இருப்பாங்க. அதே போல இவர்களை போல இன்னொருத்தரை நீங்க பாக்குறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்களுக்கான சிறப்பு. இவர்களை போல ஒரு மனிதரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. தனித்துவமான சிந்தனை, யாரையும் புண்படுத்தாத மனம், துன்புறுத்தாத மனம் அப்படிங்கிறதுலாம் இவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு குணநலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இவர்களோட பழகி பார்க்கும்போது வாழ்க்கையை பற்றிய அந்த ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இவர்களுக்கு வந்துட்டு வித்தியாசமானதாக இருக்கும். இவர்கள் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிற அந்த கோணமே வேறு மாதிரியா இருக்கும். இந்த ஒரு தன்மை தான் இவர்களை தனித்துவமானவர்களாகவும் சிறப்பானவர்களாகவும் காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எப்போதுமே நேர்மைக்கும் விசுவாசத்திற்கும் எடுத்துக்காட்டா திகழக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை போல நேர்மையா இருக்க முடியாது, இவர்களை போல விசுவாசமா இருக்க முடியாது. இவர்கள் வந்துட்டு ஒரு மேல விசுவாசம் வச்சுட்டாங்கன்னா அதை சாகிற வரைக்கும் மாற்றிக்கொள்ள முடியாதவர்களாகவும் மாற்றிக்கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே வந்துட்டு நண்பர்களை ஒருபோதும் ஏமாற்றவோ விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு சமயத்திலும் நண்பர்களை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, ஏமாற்றவும் மாட்டாங்க. இவங்க மாட்டி இவங்க ட்ராக்ல அப்படியே பயணிச்சுட்டே இருப்பாங்க. தன்னுடைய நண்பர்களை பாதுகாக்கிறது
அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருக்கும். தன்னுடைய நண்பனை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தன்னுடைய நண்பனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம். மேலும் இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அநீதியை எப்போதுமே பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அநீதி அப்படிங்கிறது இவர்கள் ரொம்ப ஒரு அலர்ஜியான ஒரு விஷயமா இருக்கும். தங்களுக்கோ அப்படி இல்லைன்னா தங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு அநீதி நடந்தா அப்படியே கொந்தளிச்சிருவாங்க. அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பூர்வமாக பின்பற்றதுக்கு இவர்கள் வந்துட்டு ஒரு தனியான ஒரு விதியை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில இவர்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கும். அதேபோல இவர்களை சுற்றி எந்த ஒரு தப்பு நடந்தாலுமே அதற்கு எதிரொலி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தப்பை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து மற்றவர்களை திருத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எதிர்க்க இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. டக்குனு களத்துல இறங்கிடுவாங்க. அதே சமயத்துல இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு வசீகரமானவர்கள், வசீகரமான தோற்றம் உடையவர்கள். வசீகரமான தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிறது இல்லாம வசீகரமான மனம் உடையவர்கள். இவருடைய மனதை பார்த்து பலர் இவர்கள் மேல ஆசைப்படுவாங்க. அதேபோல இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில மர்மமான குணங்கள் தான் அனைவரையும் இவர்கள் பக்கம் ஈர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பலரும் இவருடைய குணம் அதே போல இவருடைய புகழை கண்டு பொறாமைப்படுவார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு புகழும் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு குணமும் இருக்கும். சிறப்புடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சிறப்புடையவர்களா இருப்பாங்க. அதேபோல இவர்கள் உணர்ச்சிகரமானவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதத்துல பிறந்தவர்கள் உணர்ச்சிகரமா இருப்பாங்க. இதுதான் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனம், மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னா அது இதுதான். ஒரு செயல் நடக்கவில்லை அப்படின்னாலும் அப்படின்னா ஒரு சூழ்நிலையிலிருந்து இவர்களால வெளிவர முடியலனாலும் இவர்களுடைய அந்த சுயநிலை அப்படிங்கிறத இழந்துருவாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு இவர்களுக்கு தெரியாது. மிக அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு நிலை தடுமாறக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனாலேயே மற்றவர்கள் எளிதாக இவர்களை பயன்படுத்திக் கொள்வாங்க. அதே போல இவர்கள் ரொம்ப மென்மையான இதயம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் அந்த ஒரு விஷயத்தை பலவீனமா பயன்படுத்துவாங்க. அதே போல இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னாக்கா இவர்கள் அழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியதை இவர்களே இவர்களுடைய முன்கோபத்தினால அழிச்சிருவாங்க. இது பொருட்கள்ல மட்டும் இல்ல, இவர்கள் உருவாக்கிய அந்த உறவு முறையிலையும் இது பொருந்தும். இவர்கள் உருவாக்கியதை இவர்களே இவர்களுடைய முன்கோபத்தால அழிச்சிருவாங்க. ஆகவே இவர்களுடைய உறவு நிலையில இவர்கள் தான் காரணமா இருப்பாங்க விரிசல் ஏற்படுறதுக்கு. அதே போல இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல இவர்களுக்கு பொறாமை குணம் அப்படிங்கிறதும் விரோத எண்ணம் அப்படிங்கிறதும் எட்டி இருக்கும். தங்கள் பலம் தங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்லா தெரியும். இதான் இவர்களுடைய இன்னொரு வீக்னஸ். இது தெரியறதுனாலே என்னவோ தெரியல, இவர்களை விட சிறந்தவர்கள் யாராச்சும் இவர்கள் சந்திக்கும் போதோ அப்படின்னா இவர்கள் பார்க்கும் போதோ அவர்கள் மேல சில சமயங்கள்ல இவர்களுக்கு பொறாமை குணமும் எட்டி பார்க்கும். பூர்ணமான பொறாமை குணம் இல்ல, நிலையற்ற பொறாமை குணம் அப்படியே லைட்டா எட்டி பார்க்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல பிறந்தவர்கள் அதீதமான கோபம் உடையவர்கள். மிகப்பெரிய பிரச்சனையே இவர்களுக்கு இவர்களுடைய முன்கோபம் தான். இவருடைய முன்கோபத்தினால வாழ்க்கையில பல விஷயங்களை சில சமயங்கள்ல இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மற்றவர்கள் இவர்களுக்கு ஏதாச்சும் தவறு அப்படின்னா இவருடைய முதுகுல யாராச்சும் குத்திட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமா அவர்களை பழிவாங்காம விட மாட்டார்கள். நான் நம்பின ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படக்கூடியவர்கள், உருகக்கூடியவர்கள், அவர்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு ரொம்ப துடிக்கக்கூடியவர்கள். தூக்கமே வராது இவர்களுக்கு. இவங்களை காயப்படுத்திட்டாங்கன்னாக்கா அவர்களுக்கு பதிலடி கொடுக்காம இவர்களுக்கு தூக்கமே வராது. ஏதாச்சும் நம்ம பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பழிவாங்குற குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் இவர்கள் போல ஒரு நல்ல ஒரு மனிதர், நற்சிந்தனை உடைய, கற்பனா சக்தி உடைய ஒரு மனிதர் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கோபத்தையும் கொஞ்சம் நெகட்டிவான அந்த ஒரு எண்ணத்தையும் மட்டும் இவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கையில ஒரு அற்புதமான இடத்தை டெஃபினட்டா அடைஞ்சிருவாங்க. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது வயசா உங்களுடைய பலன்கள் மாறுபடுறது வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய குணங்கள் மாறுபடுறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் மேக்ஸிமம் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த பலன்களை நாங்க சொல்லியிருக்கோம். இது மேக்ஸிமம் பார்க்கும்போது ஒரு 50 to 70% உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுல சொல்லியிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல சொல்லப்படாத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அப்படின்னா ஒரு தூண்டுகோலா இருக்கலாம். அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி, லக்ன பலன்கள், இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.
உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.